மாதிரி இருக்கு, கிளாமரா இருக்கு சார். இல்லை, அவருக்கு அந்த கலர் ஒயிட் கலர் காஸ்டியூம்ஸு, இந்த பிளாக் வாட்ச்சு எல்லாமே என்னையே மாற்ற வச்சாங்க. எல்லா கிளிகளும் வந்து சாப்பிடும்போது சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டோட்டல் 60 kg மார்னிங் சேர்த்து ஈவினிங் சேர்த்து 60 kg ரைஸ், கிரவுண்ட்நட்ஸ் 12 kg ஆகும். சீசன் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிப்போம். ഹലോ, സേഫ് ഗാർഡ് എൻ്റർടൈൻമെൻറ്റ്സിൻ്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. ചെന്നൈയിലാണുള്ളത്. ചെന്നൈയിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ നമ്മൾ ഒരിക്കലും മറക്കാത്ത ഒരു അത്ഭുതമാണ് ഇന്ന് നമ്മൾ കാണാൻ പോകുന്നത്. നമ്മൾ ഒരുപാട് വീഡിയോകൾ ചെയ്തിട്ടുണ്ട്, ഒരുപാട് ഇൻ്റർവ്യൂകൾ എടുത്തിട്ടുണ്ട്. പക്ഷേ മനസ്സിന് ഒരുപാട് സന്തോഷം നൽകുന്ന, ഒരുപാട് ആനന്ദം നൽകുന്ന കാര്യങ്ങളൊക്കെ ചിലപ്പം മാത്രമേ സംഭവിക്കൂ. അതുപോലെ ഒരു കാഴ്ചയിലേക്കാണ് നമ്മൾ പോകുന്നത്. നിങ്ങളെല്ലാവരും കണ്ടിട്ടുണ്ടാവും മെയ്യഴകൻ സിനിമ. അതിൽ നമ്മുടെ നായകൻ അരവിന്ദ് സ്വാമി പക്ഷികൾക്ക് ഭക്ഷണം നൽകുന്ന ഒരു രംഗമുണ്ട്. അതായത് നമ്മൾ പരിചയപ്പെടാൻ പോകുന്നത് അതുപോലെയുള്ള രണ്ട് മഹത് വ്യക്തികളെയാണ്, സുദർശൻ സാർ ആൻഡ് അവരുടെ വൈഫ് വിദ്യ മാം. കൂടുതൽ വിശേഷങ്ങളല്ല, നമ്മൾ കാണാൻ വേണ്ടി പോവാണ്. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எவ்வளோ நாளாச்சு? நான் 15 இயர்ஸாக நான் சேவை பண்ணுறேன் சார். எப்படி இந்த இது வந்ததுன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா பேர்ட்ஸ்க்கு ஃபீடிங் பண்ணுறது. ஒரு 15 இயர்ஸ் பேக் எங்கள் அப்பா இறந்துட்டார். அவருக்கு மேலே போகும்போது அந்த பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு நான் மொட்டை மாடிக்கு போனேன், டெரஸ்க்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பறவைங்களுக்கு ஒரு அம்மா உணவு அளிச்சிருந்தாங்க அமாவாசை அன்னைக்கு. அது பார்க்கும்போது காகங்கள்லாம் சாப்பிட்டுருந்தாங்க. அந்த காகங்களில் ஒரு 10 காகங்கள் அவங்க சரியாக சாப்பிடல. அப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி இவங்களுக்கு உணவு பற்றாக்குறை இருக்குது, உணவு இல்லை இவங்களுக்கு, நம்ம எதனா பண்ணணுமே சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டெய்லி இதுமாதிரி ஃபுட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, காலப்போக்கில் நிறைய பறவைங்க வர ஆரம்பிச்சுதுங்க. காகங்கள், சிட்டுக்குருவி, மைனாக்கள், அணில், அதுமாரி நிறைய பேர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. சரி, இவங்களுக்கு ஒரு நாள் என்ன பண்ண, மழை பெஞ்ச போது இந்த அரிசி ஊறிந்தது. அந்த அரிசி ஊறின அரிசியை சாப்பிட்றதுக்கு கிளிகள் வந்து சாப்பிட்டுருந்தாங்க. சரி, இவங்களுக்கு நான் ஏற்கனவே சர்ச் பண்ணியிருந்தேன் என்னதான் இவங்க சாப்பிடுவாங்க சொல்லிட்டு. அப்போது கிளிங்க நிறையா வந்து சாப்பிடும்போது கிளிங்களுக்கு நான் என்னென்ன தானியெல்லாம் வச்சு பார்த்தேன். இதுமாரி மல்டிகிரெயின்ஸ்லாம் வச்சேன், சூரியகாந்தி விதை எல்லாம் வச்சேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க சரியாக சாப்பிடல. இந்த ஊறின அரிசியும் வேர்க்கடலையும் சீசன் ஃப்ரூட்ஸ் அது சாப்பிட்டாங்க. சரி, நம்ம இவங்களுக்கு அது வைக்கலாமே சொல்லிட்டு டே பை டே இந்த பேரட்ஸோட வரவு அதிகமாகிடுச்சு. நிறைய பேரட்ஸ் வந்தாங்க. அந்த அந்த பேரட்ஸ்கோசம் நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு ஒரு 1 இயரில் 500 வந்தது. இயர் பை இயர் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது 6000 2000 பேரட்ஸ் அதுமாரி நிறையா வருதுங்க. நீங்கள் வின்டர் சீசன் இப்போ ஜனவரி வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு மோர் தென் 10,000 பேரட்ஸ் வரும். ஆமாம், நீங்கள் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி குறைஞ்சது 2000 3000 வரும். இதுவே நீங்கள் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10,000 15,000. ஏன்னு அது கேட்கலாம் நீங்கள். ஏன்னா சவுத்து பே ஆஃப் பெங்கால்லேருந்து சைக்ளோன்ஸ் வரும். அந்த சைக்ளோன்ஸ் வரும்போது இவங்களுக்கு மரங்கள் ஆடி ஆடி பழங்கள் கீழே கொட்டிடும். அவங்களுக்கு அந்த ஃபுட்டு ஷார்ட்டேஜ் அந்த நேரத்துக்கு. அதனால்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, ரைஸ் பவுடரில் ரங்கோலி மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ரங்கோலி என்ன ஆயிடுச்சு, இப்போ நிறைய பேர் போகிறதில்ல. அது ஃபுட் ஷார்ட்டேஜ்க்கு தான் நம்ம போட்டிருந்தோம். நம்ம பறவைங்களுங்க அந்த நேரத்துக்கு உணவு கிடைக்காது. அதுக்கு வந்து அந்த ரங்கோலி பவுடர் நம்ம போட்டிருந்தோம். இப்போ காலப்போக்கில் அது யாரும் போடுறதில்ல. இப்போ ஸ்டிக்கர் வந்துச்சு, கெமிக்கல் ஏதோ யூஸ் பண்ணி அது ரைஸ் பவுடரே இல்லை. அதனால இந்த பறவைங்க என்ன ஆகுதுன்னா, என் வீட்டுக்கு ஒரு 15,000 கிளிங்க, 10-15,000 கிளிங்க வந்துடுதுங்க ஜனவரியில். ஆமாம், மேரேஜுக்கு எப்படி பந்தி வைக்கிறோம் நம்ம, 3 நாள் பந்தி உங்களுக்கு வைக்க வேண்டியது. அப்படியா? ஒரு நேரமா? அதான் ஒரு நேரம் போதுமா? டெய்லி ஒரு நேரம் போதுமா ஃபுட்? இல்ல, 2 வேளை போடுவேன் நான். காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். 4 மணிக்கு? ஆமா, இது 15 இயர்ஸா. ஆமா, 15 நான் ஸ்டாப்பபிள். இவங்களுக்குன்னு நான் எங்கும் போறதில்லை. இவங்களுக்கு போறது 15 இயர்ஸா நீங்க இங்க மட்டும்தான்? ஆமா சார், ஆமா சார். 15 இயர்ஸா எங்க அப்படி போனா 30 கிலோமீட்டர் டயாமீட்டருக்குள்ள தான் போகணும். ஈவினிங்ல இங்கோட்டு வரணும். ஆமா, இங்க வந்து இவங்களுக்கு ஃபுட்டு நான் கொடுக்கணும். பறவைங்க இவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா சார்.
மேம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு மேம் இதெல்லாம்? அவங்க எல்லா கிளிகளும் வந்து சாப்பிடும்போது சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை நாங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிறோம். இப்போ வரவங்க கிட்டையும் நீங்களும் பாருங்க, எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாங்களும் அவங்களுக்கு. கண்டிப்பா சார். எப்படி மெய்யழகன் மூவில இந்த வீடு? மெய்யழகன் மூவி சார், அவங்க பிரேம் சார் டைரக்டர். அவங்க ஒரு 1 year 6 months ஃபாலோ பண்ணியிருந்தாங்க உங்களை. ஆமா, என்னோட கேரக்டர் எப்படி, நான் எப்படி ஃபீட் பண்றேன். ஏன்னா இது நான் கொஞ்சம் இந்த சென்னையில ஃபேமஸ் அப்போது இந்த பேர்ட்ஸ் ஃபீடிங்ல. இவர் எப்படி பண்றாரு, என்ன இதுல பண்றாரு சொல்லிட்டு என்ன வந்து அந்த டீம் வந்து அடிக்கடி பார்ப்பாங்க. ஓகே ஓகே. ஆமா, கோ டைரக்டர் கண்ணன் சார், மகேந்திரன் கேமராமேன் எல்லாம் ஒரு செட்டா வருவாங்க, டீமா வருவாங்க. அதேமாதிரி பிரேம் சார் ஒய்ஃப் அடிக்கடி வருவாங்க நம்ம வீட்டுக்கு, வாரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. நான் எப்படி பிஹேவ், என்னென்ன பண்ணுறேன், எப்படி ஃபீட் பண்ணுறேன், மார்னிங் எப்படி வைக்கிறேன், எல்லாம் இவங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த படத்தில் அரவிந்த் சாமி சாருக்கு அந்த கேரக்டர் அருள்மொழிவர்மன் அந்த கேரக்டர் கொடுத்தாங்க. அருள் வீடே பேர் வச்சாங்க, என் வீடை அருள் வீடு. ஆமா, அருள் வீடு பேர். பார்க்கணும் நீங்க அவரும் இல்ல அவரு மாதிரி இருக்கு, கிளாமரா இருக்கு சார். இல்ல, அவருக்கு அந்த கலர் ஒயிட் கலர் காஸ்டியூம்ஸ், இந்த பிளாக் வாட்ச் எல்லாமே என்னையே மாத்த வச்சாங்க அவரை. ஓகே. ஏன்னா பேர்ட்ஸ் ஃபீடிங், ஒரு சென்னை பாய் அவர், ஒரு சென்னை பேர்ட்ஸ் ஃபீடிங் பண்ற மாதிரி அவருக்கு மாத்தினாங்க. அதேமாரி நான் ஒரு பிரேம் சார் கிட்ட சொன்னேன், டைரக்டர் 5 பேர் தான் வாங்க சார்னு. அவர் என்ன பண்ணாரு, 500 பேர் இட்டுன்னு வந்துட்டாரு. கூட கார்த்திக் சார் ஃபேமிலி, அவங்க குழந்தை குட்டிங்க எல்லாமே வந்துட்டாங்க. ஏன்னா பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் பார்த்தேன். ஆனால் 500 பேர் வந்தாங்க. அந்த 500 பேரை பார்க்கறதுக்கு 5000 பேர் வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீனை எடுத்தோம். ஆனால் அரவிந்த் சாமி சார் 3 hours வெயிலில் நின்று அந்த சீனை கரெக்டாக எடுத்து. நீங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அவருக்கு ஃபீடிங். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் 2 plates ட்ரைனிங் கொடுத்தேன் சார். ஏன்னா ஏற்கனவே அவங்க தனியாக ஒரு இடத்துல என்ன மாதிரி செட்டப் பண்ணி அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஓகே. ஆமா, அதான் அந்த சூப்பரா அவரு. ஆமா, என்னை விட அவர் ஃபாஸ்டா வைக்கிற மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கினாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, யாரும் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. அதே வால்யூம் அப்படியே அந்த ஷேப்பை வச்சாரு. அது ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேம் எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நம்ம ஃபீட் பண்ணுவாங்க? எந்த மாதிரி? ஊற வச்ச அரிசி, வேர்க்கடலை. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வேர்க்கடலை. வேர்க்கடலை. அது சீசன் ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வைப்போம் சார். அப்படியே பர் டேக்கு 60 kg ரைஸ். 60 kg ரைஸ். ஆமா, பர் டே, மார்னிங் ஈவினிங். ஓ, மார்னிங் 60 kg, ஈவினிங் ஒன் டே டோட்டல் 60 kg. மார்னிங் சேர்த்து ஈவினிங் சேர்த்து 60 kg ரைஸ். கிரவுண்ட்நட்ஸ் 12 kg ஆகும். சீசன் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிப்போம். கொய்யா, மேங்கோ, வாட்டர்மெலான், என்ன கிடைக்குதோ சீசன் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி கிளிங்களுக்கு ஸ்பெஷலாக. அதே மாதிரி பீஜான்ஸ் ஒரு 500 பீஜான்ஸ் வரும் மார்னிங்கில். அது ஒரு அவங்களுக்கு வீட் தனியாக, அது ஒரு 15 kg வீட்ஸ் போடுவோம். பீஜான்ஸ், ஸ்பேரோ, சிட்டுக்குருவிங்க, அவங்களுக்கு ஒரு 300 சிட்டுக்குருவிங்க வந்திருந்தது. ஆஃப்டர் தீபாவளி அவங்க வர்றதில்லை. ஏன்னா சத்தத்துல இப்போ அவங்க இறந்துட்டாங்க, வரதில்லை. நம்ம உங்க நெய்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாமா? எல்லாம் என்ஜாய் பண்றாங்க சார். ஏன்னா ஈவினிங் ஆனா அவங்க காஃபி எடுத்துக்கிட்டு மேல வந்துடுறாங்க மொட்டை மாடிக்கு. அப்படியா? ஆமா, அவங்க பீச் எல்லாம் போறது. சண்டே எல்லாரும் காஃபி எடுத்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து பார்த்து சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்புவாங்க. அப்படியா? விசிட்டர்ஸ் டைம் எல்லாம் விசிட்டர்ஸ் இப்போதான் சார் மெய்யழகன், ஆஃப்டர் மெய்யழகன் நிறைய விசிட்டர்ஸ் வராங்க. முதல்ல நான் உங்களுக்கு பார்த்திருக்கேன் மீன்ஸ் வார்த்தையில நியூஸ் பேப்பர்ல என்னோட வைஃப் தமிழ்ல தெரியும், அப்போ அவரு படிக்கிறேன், நான் பார்த்திருக்கேன் உங்க வீடு. அதுக்கப்புறம் தான் மெய்யழகன் மூவில. ஆமா சார், மெய்யழகன் வந்த பிறகுதான் கொஞ்சம் இது ஃபெமிலியர் ஆயிடுச்சு இந்த இடம். அதுக்கு முன்னாடி ஃபாரினர்ஸ் நிறைய வருவாங்க. ஆமா, அவங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் துபாயில, அமெரிக்கால, லண்டன்ல, அந்த மாதிரி அவுட்டர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய. ஆக்சுவலி உங்க ப்ரொஃபஷன் என்ன சார்? ப்ரொஃபஷன் இந்த எலக்ட்ரிக்கல் சார். நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் கிராஜுவேட். ஓகே, எம்எஸ்சி பண்ணியிருக்கேன். எங்க வேலை பண்ணிருக்கேன்? வெளியூர்ல இல்ல, நான் ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி ஃபாரின் போலாம் தான் இருந்தேன். என்னோட டேடி கொஞ்சம் கேன்சர்ல இறந்துட்டார். அதனால ஃபேமிலி நான் பேர் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அந்த இதுல தான் நான் இவங்களோட அடிக்ஷன் ஆயிட்டேன் நான். இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் சார். இது என்விரான்மெண்டல் நம்ம சேவ் பண்ணணும். இத்தனை ஜீவராசிகள் இருக்கிறாங்க, இவங்களை வாழ வைக்கணும். மரங்கள் நிறைய நடணும். இந்த கிளிங்களுக்கு வீடுலாம் மரங்கள் தான் வீடு.
மரங்கள் நிறையா நடணும். இந்த மாதிரி குழந்தைங்க சின்ன கிட்ஸு வந்து பார்க்கும்போது அவங்க தாட்ஸில் அந்த என்விரான்மெண்டல் இது வரும். அதுக்கோசம் இந்த மாதிரி எல்லாரையும் அலோவ் பண்ணி என்விரான்மெண்டல் சேஃப்கோசம் நான் பண்ணுறது சார். அது ஆஃப்டர் மெய்யழகன் உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு தான் தெரியும். அந்த ஒயிட் டிஷர்ட், ஒரு பூனை. ஆமாம் சார். எனக்கு அரவிந்த் சாமி சார் ஒரு டிஷர்ட் அந்த கிராஃபிக்ஸ், ஆமாம் சார், கிராஃபிக்ஸ் பேரட் கிராஃபிக்ஸ் கொடுத்தாரு. ஒய்ஃபுக்கு ஒரு சாரி ஒன்று கொடுத்தாரு. ஒயிட் ஷர்ட் இல்லை, ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் சார், ஒயிட் பனின் பிடிக்கும். ஒயிட் பனின் போட்டுப்பேன் நான் முதல்ல. அது பார்த்து அதே மாதிரி கொடுத்தாரு. அவரும் அதே மாதிரி காஸ்டியூம் எல்லாம் சார். அது மாதிரி பிரேம் சார் ஒரு கேட் ஒன்று கொடுத்தாரு. அவர் பையன், அது சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி. அவன் இப்போ இங்கே தான் இருக்கிறான். பார்த்துருக்கேன், அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். എന്താ പറയുക, പറയാൻ വാക്കുകളില്ല. അത്ഭുതം എന്ന് പറഞ്ഞാൽ വലിയൊരു അത്ഭുതമാണ്. ഏകദേശം 6000-ഓളം കിളികൾ എല്ലാ ദിവസവും ഇവിടെ വരുന്നുണ്ട്. അതും 2 നേരമാണ് ഇവിടെ ഭക്ഷണം കൊടുക്കുന്നത്. ചെന്നൈയിലൊക്കെ വരുമ്പം ഇവിടെ നേരിട്ടൊന്നും വന്നാൽ കാണാൻ പറ്റില്ല. നമ്പറുണ്ട്, ഇവരെ ബുക്ക് ചെയ്തതിന് ശേഷം പെർമിഷൻ എടുത്തതിന് ശേഷം വരിക. ഈ ഒരു മനോഹരമായ കാഴ്ച കാണുക, ആസ്വദിക്കുക. കാരണം ലോകത്ത് എവിടെ ചെന്നാലും നമുക്ക് ഇങ്ങനത്തെ ഒരു കാഴ്ച കാണാൻ പറ്റില്ല. അത് ഇവിടെ വന്ന് സുദർശൻ സാറിൻ്റെ അടുത്ത് വന്നാൽ മാത്രമേ കിട്ടുള്ളൂ. താങ്ക് യു സോ മച്ച് സാർ. ബൈ. അപ്പോൾ പുതിയ വീഡിയോ ആയിട്ട് നമ്മൾ ചെന്നൈയിൽ അടുത്ത ദിവസം കാണാം. അതുവരെ ബൈ.